வெல்கம் டு லாக்ஸா வியூ. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து என்னோடய சேனலை பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. நான் இந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு பண்ணும்போது நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் மேக்ரமி ஸ்டார்ட் பண்ண பிகினிங்கில் நான் என்னென்னலாம் பண்ணேன், நீங்கள் என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து பேசிக் வீடியோஸ் போடுங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த த்ரெட்டு வந்து 3mm மேக்ரமி நைலான் த்ரெட்டு. அதில் எல்லா கலர்ஸுமே இருக்குது. ஸ்கை ப்ளூ, பிங்க், க்ரீன், பேபி பிங்க், ஒயிட், லெமன் எல்லோ, ப்ரவுன், ரெட், பிளாக், பர்பிள் எல்லா கலர்லேயுமே கிடைக்கும் நம்மளுக்கு. இதிலே வந்து 4mm இருக்குது, 5mm இருக்குது. ஆனால் நம்ம வந்து மேக்ரமி பேகுக்கு அந்த மாதிரி கிராஃப்ட் ஒர்க்குக்கு 3mm பெஸ்ட்டான சைஸ் தான். 4mm த்ரெட்டும் நம்ம யூஸ் பண்ணலாம். அதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பேக் வந்து வெயிட் ஜாஸ்தி ஆகும். அதனால தான் நம்ம பேக்கும் வெயிட்டாக திங்ஸும் வச்சோம் அப்படின்னா ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3 ply ட்விஸ்டட் காட்டன் த்ரெட்டு தான் நம்ம இப்போ பார்க்குறது. இதுவும் வந்து மேக்ரமி த்ரெட்டு தான். இது மேக்ரமிலே காட்டன் த்ரெட்டு. இதோட ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நைலான் த்ரெட்டை விட இதோட ரேட் வந்து அதிகம்தான். அதனால தான் இந்த த்ரெட்டு வந்து நான் கம்மியாக வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். இது வந்து நான் அமேசானில் தான் வாங்கினேன். இதோட லிங்க் வேணும்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட லிங்க்கை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அடுத்து இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ஜிப்பு. இது இவ்வளோ தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையே கிடையாது. ஆக்சுவலாக நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்த போது எனக்கு பேகுக்கு தகுந்த கலர் கிடைக்கல. ஸோ எங்கெங்கெல்லாம் அதுக்கு ரிலேட்டடான கலர் கிடைக்குதோ ஃபுல்லாக வாங்கி வச்சுட்டேன். அதாவது சொல்லுவாங்கள்ல ஆர்வக் கோளாறு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஆர்வக் கோளாறில் இவ்வளோ ஜிப்பையும் வாங்கி நான் வச்சுட்டேன். மேக்ரமி த்ரெட்டு பார்த்திங்கன்னா ரெட்டிலே நிறைய வெரைட்டி இருக்கும். ஸோ அதுக்கு ரிலேட்டடாக நம்ம ஜிப்பு வாங்கணும் அப்படின்னு சொல்லியே ஒவ்வொரு கலராக நான் பல்காக வாங்கி வச்சுட்டேன். ஆனால் இது எதையுமே நான் இப்போது யூஸ் பண்ணலை. நீங்களும் இதே மாதிரி தப்பு பண்ணாதீங்க. இந்த ஜிப்பு மோஸ்ட்லி வாங்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா இது கூட ஓகே தான். இந்த ஜிப்பு வந்து இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா இது 5 rupees ஸ்மால் சைஸு. அதிலே இது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் லார்ஜ் சைஸு. இது 10 rupees அப்படி ஒரு பீஸ் கிடைக்கும் நம்மளுக்கு. மேக்ரமி ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி ஜிப் மட்டும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு காமிச்ச பெரிய ஜிப்பெல்லாம் நீங்கள் வாங்காதீங்க, அது தேவையே இல்லை. இந்த மாதிரி டிசைனர் ஜிப்பு கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஜிப்பெல்லாம் வந்து ஃபேன்சி ஸ்டோரு, அப்படி இல்லைன்னா சூப்பர் மார்க்கெட்டில் கூட நிறைய சூப்பர் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஜிப்பெல்லாம் கிடைக்கிது. ஸோ அங்கேருந்து ஒரு பர்டிகுலர் கலர் சூஸ் பண்ணி அந்த கலருக்கான மேக்ரமி த்ரெட்டு ப்ளஸ் ஜிப்பு இது ரெண்டையும் வாங்கி ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நிறைய த்ரெட்டோ நிறைய ஜிப்போ எதையுமே வந்து பல்காக வாங்காதீங்க. நான் வாங்கி ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணாமல் இப்படி தான் வச்சுருக்கேன். இப்போ பார்க்குறது அப்படின்னா இது வந்து டி ஹூக்குன்னு சொல்லுவாங்க. பேக்கோட சைடில் 2 சைட்லேயும் ஸ்லிங் பேக்குக்கு ஹேண்டில் ஜாயின் பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம இந்த டி ஹூக்கு யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஸ்லிங் பேக்குக்கான அட்ஜஸ்டபிள் ஹூக்கு. 360 டிகிரி ரொட்டேட்டபிள் இது. ஸோ இது வந்து ஸ்லிங் பேக்கு அந்த மாதிரி பேக்குக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் ஃபஸ்ட்டு காமிச்சேன் இல்லைங்களா டி ஹூக்கு, அதிலே வந்து ஸ்கொயர் ஷேப்பில் உள்ள ஹூக்கு. நெக்ஸ்ட்டு வந்து அட்ஜஸ்டபிள் ஸ்டாப்பு. நம்ம வந்து ஸ்லிங் பெல்ட்டோட லென்த்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த ஹூக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸ்லிங் பேக்குக்கு ஹூக்கு கண்டிப்பாக வேணுமா அப்படின்னா வித்தவுட் ஹூக்கு இல்லாமலும் நம்ம செய்யலாம். ஹூக் வச்சு செஞ்சோன்னா இது 3மே வந்து கம்பல்சரியாக நமக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட்டு வந்து ஜிப்பு. நான் ஃபஸ்ட்டு ஒரு ஜிப் காமிச்சேன் பார்த்திங்களா, அதுக்கான ஜிப்பு தான் இது. அதிலே வந்து ஸ்மால் சைஸ் ஜிப்பு வாங்கினேன்.
ஏதோ ஒரு டயலாக் சொல்லுவாங்கள்ல, ஆடத் தெரியாத சிலுக்கு காலில் சுளுக்குன்னு சொன்னாங்களாம். அந்த மாதிரி தான் இது. பார்த்திங்கன்னா ஸ்மால் சைஸு ஜிப்பு, லார்ஜ் சைஸ் ஜிப்பு இதெல்லாமே வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு ஹேண்டில் வந்து மேக்ரமி த்ரெட்லே பண்ணலாம். அப்படி இல்லை எனக்கு வுட்டு ஹேண்டில், இல்லை மெட்டலில் ஹேண்டில் வேணும் அப்படின்னா, நான் இதெல்லாம் வாங்கி வச்சுருந்தேன். இந்த ஹேண்டிலையும் நம்ம யூஸ் பண்ணாக்கா கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். இதெல்லாமே நான் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். இந்த ரிங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா, கிராஃப்ட் ஒர்க் நம்ம செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, அதுக்கெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ரிங் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நான் ஃபஸ்ட்டு காமிச்சேன் இல்லையா, அட்ஜஸ்டபிள் ஹூக்கு. அதிலே வந்து இன்னொரு டிசைன் கீழே வந்து அது டி ஷேப்பில் இருக்கும், இது ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். ரெண்டுமே வந்து சேம் தான். நீங்கள் மேக்ரமே ஸ்டார்ட் பண்ணும்போதே இதெல்லாம் வாங்க வேண்டாம். ஒரு பர்ஸு, பேகு அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைன்னா இதை மாதிரி வாங்கிக்கோங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லிங் பேக்குக்கான லாங் செயின் தான் இது. இது வந்து டைரெக்டாக நம்ம வந்து மேக்ரமி ஸ்லிங் பெல்ட்டு செய்யாமல் இந்த செயினை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது கோல்டு செயின். இதிலே வந்து சில்வர் கலர் செயினும் நமக்கு கிடைக்கும், ஆன்டிக் செயினும் நமக்கு கிடைக்கும். பேகு மட்டும் நம்ம செஞ்சுட்டு ஸ்லிங் பெல்ட்டுக்கு பதிலாக இந்த லாங் செயின் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா பேக்கையும் ஹேண்டிலையும் ஜாயின் பண்ணுற அந்த ஹூக்கு இது. இதெல்லாம் வந்து நான் எதுக்கு வாங்கினேனே தெரியல. இதெல்லாம் லார்ஜ் சைஸு. இது வந்து எனக்கு அப்போது ஸ்டார்டிங் அப்படின்றதுனால எனக்கு தெரியாமல் இந்த மாதிரி பெரிய சைஸு டி ஹூக்கு, அப்புறம் அட்ஜஸ்டபிள், இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய அட்ஜஸ்டபிள் ஹூக்கு, இதெல்லாம் வந்து ரொம்ப லார்ஜ் சைஸு. அதெல்லாம் நம்ம வந்து நார்மல் பேகுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். இதெல்லாம் வந்து வேஸ்ட்டாக தான் நான் வாங்கிட்டேன். இது பார்த்திங்க அப்படின்னா எம்ப்ராய்டரி பேட்சஸ்ஸு. இது வந்து நான் அப்போது வந்து சரவணா ஸ்டோரில் இருக்கும். அதில் வந்து இந்த மாதிரி டிசைன்லாம் வாங்கி வச்சு பேக்கில் நான் சென்டரில் ஸ்டிச் பண்ணுவேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். நான் அந்த பேக்கெல்லாம் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் வேணும்னாலும் அதில் செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு திங்ஸும் வந்து நான் போகிற இடத்துலலாம் இது வந்து பேகுக்கு வச்சா நல்லாயிருக்குமா, இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அந்த மாதிரி யோசித்து எல்லாத்தையும் வாங்கி வச்சுருக்கேன். ஆனால் நிறைய திங்ஸ் வந்து வேஸ்ட்டாக தான் போச்சு. இப்பயும் எங்கள் வீட்டில் திட்டுவாங்க, இந்த மாதிரி சும்மா எதையாவது வாங்கி வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி கூட நான் இந்த வீடியோஸ் எடுக்கும்போது எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, என்னோடய காசெல்லாம் வந்து இந்த மாதிரி வாங்கி கிடக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி நிறைய திட்டு வாங்கியிருக்கேன். இந்த மெட்டல் டி ஹூக்கு, ஜிப்பு அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் சவுகார்பேட் போய் தான் வாங்கினேன். அங்கே பார்த்திங்கன்னா 1, 2 பீஸ்லாம் தரமாட்டாங்க, பல்காக வாங்கினா மட்டும்தான் தருவாங்க. ஸோ அதனால தான் இதெல்லாம் வந்து பல்காக வாங்கியிருக்கோம். இதெல்லாம் வாங்கினா தான் நம்ம மேக்ரமி பண்ண முடியுமா அப்படின்னு நினைக்காதீங்க. இது எதுவுமே தேவையில்ல. த்ரெட்டு மட்டும் ஃபஸ்ட்டு வாங்கி ஸ்டார்ட் பண்ணுங்கள். த்ரெட்டு இந்த மாதிரி ஜிப்பு 10 ருபீஸ் 15 ருபீஸ்க்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி திங்ஸாக வாங்கி ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் அப்படி போகும்போது மட்டும் இந்த நான் சொன்ன இந்த மெட்டல் ஹூக்கு, அட்ஜஸ்டபிள் ஹூக்கு, இந்த பெரிய ஜிப்பு அதெல்லாம் வாங்கி பண்ணலாம். பேசிக்காக பண்ணுறீங்க அப்படின்னா த்ரெட்டை வச்சு மட்டுமே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 50,000 to 70,000 கிட்ட எனக்கு ஆயிடுச்சு. இந்த தப்பை நீங்களும் பண்ணாதீங்க. மெயினாக வந்து பிகினர்ஸ் இந்த தப்பை பண்ணவே பண்ணாதீங்க. த்ரெட்டை மட்டும் வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.